வணக்கம் குழந்தைகளே, எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு அழகான ஒரு இங்க் பாட்டில் வரையலாமா? இங்க் பாட்டில் வரைகிறதுக்கு 2 நேர்கோடுகள் வரைஞ்சிருக்கேன். ரொம்ப சுலபமான 2 நேர்கோடுகள், இணை கோடுகளாக பக்கத்தில் வரைஞ்சிருக்கேன். கீழே அந்த 2 கோடுகளை இணைத்து ஒரு வளைவு கோடு போட்டிருக்கேன். அதே போல் மேலேயும் ஒரு வளைவு கோடை போட போகிறேன். ரொம்ப சுலபமாக வரையலாம். மேலே இங்கே காமிச்சிருக்க மாதிரி, படத்தில் காமிச்சிருக்க மாதிரி 2 வளைவு கோடுகளை போட்டு இணைச்சிட்டு மறுபடியும் படத்தில் காமிச்சிருக்க மாதிரி ஒரு மேடான பகுதி வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த பாட்டிலுடைய மூடியை வரைகிறதுக்கு அந்த நெக்கு பகுதி போட்டிருக்கேன். இப்போ நம்ம அந்த மூடியை அழகாக வரைஞ்சாச்சு. சரியா? வரைஞ்சாச்சு. இப்போ பென்சில் டிராயிங் வரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? இப்போது நம்ம அது இங்க் பாட்டில்னு தெரியறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? நடுவில் இங்க்னு எழுத போகிறோம். எழுதியிருக்கோம். அது ஏதாவது பிராண்ட் நேம் கூட நீங்கள் வச்சு எழுதிக்கலாம். சரியா? இந்த மாதிரி மிக சுலபமாக எழுதியாச்சு. திக்னஸ் வச்சு எழுதியிருக்கேன் பாருங்கள், இங்க்குன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும் தானே? போல்டு மார்க்கர் எடுத்துட்டு அழகாக அவுட்லைனை நிதானமாக போடுங்க. பொறுமையாக அவுட்லைன் போடுங்க. அழகாக திக் மார்க்கர் எடுத்திருக்கேன். நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி திக் மார்க்கரில் தான் வரையணுன்ற அவசியம் கிடையாது. என்ன உங்ககிட்ட மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குதோ அதை வச்சு நீங்கள் அழகாக அவுட்லைன் பண்ணிக்கலாம். சரியா? இப்போது நடுவில் இருக்கிற லைனுக்கு எல்லாமே நான் தின்னான அந்த ஸ்கெட்ச் எடுத்துருக்கேன் பாருங்கள். தின்னான லைன் போட்டு ஸ்கெட்ச் பென் வச்சு அழகாக அவுட்லைன் பண்ணியாச்சு. உள்ளே இருக்கிற லைன்லாம் தின்னாக இருக்குது, வெளியில் இருக்கிற லைன்லாம் திக்காக இருக்குது. பார்த்தீங்களா? அழகாக போட்டாச்சு. சரியா? இப்போ திருப்பியும் அந்த எழுத்துக்களை மறுபடியும் அவுட்லைன் பண்ணியிருக்கோம். ரொம்ப சுலபமான படம். இதே போல் நீங்களும் வீட்டில் வரைஞ்சி பார்க்கலாம். உண்மையான இங்க் பாட்டில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் பார்க்கலாம். இப்போ யார் இங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? எல்லாம் பால் பாயிண்ட் பெண்ணை தான் யூஸ் பண்ணுறீங்க. பரவாயில்ல, இருந்தாலும் வீட்டில் அம்மாட்ட சொல்லி இங்க் பாட்டில் இருந்ததுன்னா நீங்கள் அதை பார்க்கலாம். பார்த்து எப்படி இருக்குன்னு அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வரையலாம். சரியா? கீழே கொஞ்சம் இங்க்கு கொஞ்சம் சிதறி இருக்கு, கொட்டி இருக்கிற மாதிரி லேசாக வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். அழகாக இருக்கா? இதே போல் நீங்களும் வரையணும்னு ஆசையாக இருக்கா? இந்த வீடியோ பார்த்து நீங்கள் வரையலாம். இல்லாட்டி நீங்கள் ஆன்லைன்லேயே கிளாஸஸ் வேணும் அப்படின்னா அம்மாட்ட சொல்லி எனக்கு அங்கே மேலே கொடுத்துருக்கேன் பாருங்கள் வாட்ஸ்அப் நம்பரு. அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு கிளாஸஸ் வேணும்னா ஆன்லைன்லேயே நம்ம கிளாஸஸ் எடுக்கலாம். சரியா? அழகாக வரைஞ்சாச்சு. இப்போ திருப்பியும் நம்ம அடுத்த கிளாஸில் இன்னொரு பாடத்தோட சந்திக்கலாம். நன்றி குழந்தைகளே.